பைபிள் சவாலின் 121வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 1 நாளாகமம் 28 முதல் 29 அத்தியாயங்கள் தாவீதின் இறுதி காலத்தையும் சாலொமோனுக்கு ஆலய கட்டுமான பொறுப்பை ஒப்படைப்பதையும் காட்டுகிறது. தேவனை முழு இதயத்துடன் தேடி அவரது கட்டளைகளை பின்பற்றுமாறு தாவீது ஊக்குவிக்கிறார். மக்கள் மனமாறும் தாராளமாக கொடுப்பதை வழிநடத்தி எல்லாம் தேவனிடமிருந்தே வருகிறது என்பதை காட்டுகிறார். இந்த அத்தியாயங்கள் தாழ்மை, ஆராதனை மற்றும் முழு அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. உண்மையான தலைமை தேவனை நோக்கி மற்றவர்களை வழிநடத்துகிறது. இன்று முழுமையாக அவரை தேடி சேவை செய்யும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 121 of the Bible Challenge. Today's reading from 1 Chronicles 28 to 29 marks the final moments of David's leadership as he prepares Solomon to build the temple. David encourages Solomon to seek God wholeheartedly and follow his commands with dedication. He also leads the people in generous giving, showing that everything we have comes from God. The book reflects a heart of humility, worship, and surrender. It reminds us that true leadership points others toward God. Let us begin today with a willing heart to give, serve, and seek Him fully. 1 நாளாகமம் அதிகாரம் 28. 1 Chronicles chapter 28. வசனம் 1. கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவைச் சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருகஜீவன்களையும் விசாரிக்கிற தலைவருமாகிய இஸ்ரவேலின் சகல பிரபுக்களையும் பிரதானிகளையும் பலசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தாவீது எருசலேமிலே கூடிவரச் செய்தான். Verse 1. And David assembled all the princes of Israel, the princes of the tribes, and the captains of the companies that ministered to the king by course, and the captains over the thousands, and captains over the hundreds, and the stewards over all the substance and possession of the king, and of his sons, with the officers, and with the mighty men, and with all the valiant men, unto Jerusalem. வசனம் 2. அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதைக் கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். Verse 2. Then David the king stood up upon his feet, and said, Hear me, my brethren, and my people. As for me, I had in mine heart to build an house of rest for the ark of the covenant of the Lord, and for the footstool of our God, and had made ready for the building. வசனம் 3. ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாயிருந்து இரத்தத்தைச் சிந்தினாய் என்றார். Verse 3. But God said unto me, Thou shalt not build an house for my name, because thou hast been a man of war, and hast shed blood. வசனம் 4. இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாயிருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரிலெல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாகத் தெரிந்துகொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என்மேல் பிரியம் வைத்தார். Verse 4.
Howbeit the Lord God of Israel chose me before all the house of my father to be king over Israel forever, for he hath chosen Judah to be the ruler, and of the house of Judah, the house of my father, and among the sons of my father he liked me to make me king over all Israel. வசனம் 5. கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலொமோனை தெரிந்துகொண்டு. Verse 5. And of all my sons, for the Lord hath given me many sons, he hath chosen Solomon my son to sit upon the throne of the kingdom of the Lord over Israel. வசனம் 6. அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலொமோனே என் ஆலயத்தையும் என் பிராகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்துகொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். Verse 6. And he said unto me, Solomon thy son, he shall build my house and my courts. For I have chosen him to be my son, and I will be his father. வசனம் 7. இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாயிருப்பானானால் அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். Verse 7. Moreover I will establish his kingdom forever, if he be constant to do my commandments and my judgments, as at this day. வசனம் 8. இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தைச் சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்குச் சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். Verse 8. Now therefore in the sight of all Israel the congregation of the Lord, and in the audience of our God, keep and seek for all the commandments of the Lord your God, that ye may possess this good land, and leave it for an inheritance for your children after you forever. வசனம் 9. என் குமாரனாகிய சாலொமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். Verse 9. And thou, Solomon my son, know thou the God of thy father, and serve him with a perfect heart and with a willing mind. For the Lord searcheth all hearts, and understandeth all the imaginations of the thoughts. If thou seek him, he will be found of thee. But if thou forsake him, he will cast thee off forever. வசனம் 10. இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன்கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். Verse 10. Take heed now, for the Lord hath chosen thee to build an house for the sanctuary. Be strong, and do it. வசனம் 11. தாவீது தன் குமாரனாகிய சாலொமோனுக்கு மண்டபமும் அதின் அறைகளும் அதின் பொக்கிஷசாலைகளும் அதின் மேல்வீடுகளும் அதின் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும். Verse 11. Then David gave to Solomon his son the pattern of the porch, and of the houses thereof, and of the treasuries thereof,
and of the upper chambers thereof, and of the inner parlors thereof, and of the place of the mercy seat. வசனம் 12. ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்யவேண்டிய கர்த்தருடைய ஆலயப் பிராகாரங்களும் தேவனுடைய ஆலயத்துப் பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்கவேண்டிய மாதிரியையும். Verse 12. And the pattern of all that he had by the Spirit, of the courts of the house of the Lord, and of all the chambers round about, of the treasuries of the house of God, and of the treasuries of the dedicated things. வசனம் 13. ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைகளாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலயப்பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்குமுரிய கட்டளையையும் கொடுத்தான். Verse 13. Also for the courses of the priests and the Levites, and for all the work of the service of the house of the Lord, and for all the vessels of service in the house of the Lord. வசனம் 14. அவன் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல பொற்பாத்திரங்களுக்காக நிறையின்படி பொன்னையும் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல வெள்ளிப்பாத்திரங்களுக்காக நிறையின்படி வெள்ளியையும். Verse 14. He gave of gold by weight for things of gold, for all instruments of all manner of service, silver also, for all instruments of silver by weight, for all instruments of every kind of service. வசனம் 15. பொன் விளக்குத்தண்டுகளுக்கும் அவைகளின் பொன் விளக்குகளுக்கும் ஒவ்வொரு விளக்குத்தண்டுக்கும் அதின் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி விளக்குத்தண்டுகளில் ஒவ்வொரு விளக்குத்தண்டுக்கும் அதின் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய வெள்ளியையும். Verse 15. Even the weight for the candlesticks of gold, and for their lamps of gold, by weight for every candlestick, and for the lamps thereof, and for the candlesticks of silver by weight, both for the candlestick, and also for the lamps thereof, according to the use of every candlestick. வசனம் 16. சமூகத்தப்பங்களை வைக்கும் ஒவ்வொரு மேஜைக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி மேஜைகளுக்கு வேண்டிய வெள்ளியையும். Verse 16. And by weight he gave gold for the tables of showbread, for every table, and likewise silver for the tables of silver. வசனம் 17. முள்குரடுகளுக்கும் கலங்களுக்கும் தட்டுகளுக்கும் வேண்டிய பசும்பொன்னையும் பொன் கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும் வெள்ளிக்கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும். Verse 17. Also pure gold for the flesh hooks, and the bowls, and the cups, and for the golden basins. He gave gold by weight for every basin, and likewise silver by weight for every basin of silver. வசனம் 18. தூபங்காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து. Verse 18. And for the altar of incense refined gold by weight, and gold for the pattern of the chariot of the cherubims, that spread out their wings, and covered the ark of the covenant of the Lord. வசனம் 19. இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதிக் கொடுக்கப்பட்டது என்றான். Verse 19. All this, said David, the Lord made me understand in writing by his hand upon me,
even all the works of this pattern. வசனம் 20. தாவீது தன் குமாரனாகிய சாலொமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்துத் தீருமட்டும். அவர் உன்னை விட்டு விலகவுமாட்டார், உன்னை கைவிடவுமாட்டார். Verse 20. And David said to Solomon his son, Be strong and of good courage, and do it, fear not, nor be dismayed, for the Lord God, even my God, will be with thee. He will not fail thee, nor forsake thee, until thou hast finished all the work for the service of the house of the Lord. வசனம் 21. இதோ, தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வம் உள்ள சகல மனுஷரும், உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும், சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான். Verse 21. And, behold, the courses of the priests and the Levites, even they shall be with thee, for all the service of the house of God. And there shall be with thee for all manner of workmanship every willing skillful man, for any manner of service. Also the princes and all the people will be holy at thy commandment. 1 நாளாகமம் அதிகாரம் 29. First Chronicles chapter 29. வசனம் 1. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலொமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்யவேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. Verse 1. Furthermore David the king said unto all the congregation, Solomon my son, whom alone God hath chosen, is yet young and tender, and the work is great, for the palace is not for man, but for the Lord God. வசனம் 2. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மரவேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவருண கற்களையும், விலையேறப் பெற்ற சகலவித இரத்தினங்களையும், வெண்கட்பாளங்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாகச் சவதரித்தேன். Verse 2. Now I have prepared with all my might for the house of my God the gold for things to be made of gold, and the silver for things of silver, and the brass for things of brass, the iron for things of iron, and wood for things of wood, onyx stones, and stones to be set, glistering stones, and of divers colors, and all manner of precious stones, and marble stones in abundance. வசனம் 3. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, எனக்குச் சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். Verse 3. Moreover, because I have set my affection to the house of my God, I have of mine own proper good, of gold and silver, which I have given to the house of my God, over and above all that I have prepared for the holy house.
வசனம் 4. அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன்வேலைக்கு பொன்னும் வெள்ளிவேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். Verse 4. Even 3,000 talents of gold, of the gold of Ophir, and 7,000 talents of refined silver, to overlay the walls of the houses, withal. வசனம் 5. இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கைக்காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். Verse 5. The gold for things of gold, and the silver for things of silver, and for all manner of work, to be made by the hands of artificers. And who, then, is willing to consecrate his service this day unto the Lord? வசனம் 6. அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய். Verse 6. Then the chief of the fathers and princes of the tribes of Israel, and the captains of thousands and of hundreds, with the rulers of the king's work, offered willingly. வசனம் 7. தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10,000 தங்கக்காசையும் 10,000 தாலந்து வெள்ளியையும் 18,000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். Verse 7. And gave for the service of the house of God of gold 5,000 talents and 10,000 rams, and of silver 10,000 talents, and of brass 18,000 talents, and 100,000 talents of iron. வசனம் 8. யார் கையில் இரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எக்கியேலின் கையிலே கொடுத்தார்கள். Verse 8. And they with whom precious stones were found gave them to the treasure of the house of the Lord, by the hand of Jehiel the Gershonite. வசனம் 9. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். Verse 9. Then the people rejoiced, for that they offered willingly, because with perfect heart they offered willingly to the Lord. And David the king also rejoiced with great joy. வசனம் 10. ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திச் சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதாகாலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Verse 10. Wherefore David blessed the Lord before all the congregation. And David said, Blessed be thou, Lord God of Israel our Father, for ever and ever. வசனம் 11. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். Verse 11. Thine, O Lord, is the greatness, and the power, and the glory, and the victory, and the majesty, for all that is in the heaven and in the earth is thine. Thine is the kingdom, O Lord,
and thou art exalted as head above all. வசனம் 12 ஐசுவரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். Verse 12. Both riches and honor come of thee, and thou reignest over all. And in thine hand is power and might, and in thine hand it is to make great, and to give strength unto all. வசனம் 13 இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். Verse 13. Now therefore, our God, we thank thee, and praise thy glorious name. வசனம் 14 இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம்? என் ஜனங்கள் எம்மாத்திரம்? எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். Verse 14. But who am I, and what is my people, that we should be able to offer so willingly after this sort? For all things come of thee, and of thine own have we given thee. வசனம் 15 உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரைப் போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலைப் போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கையில்லை. Verse 15. For we are strangers before thee, and sojourners, as were all our fathers. Our days on the earth are as a shadow, and there is none abiding. வசனம் 16 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. எல்லாம் உம்முடையது. Verse 16. O Lord our God, all the store that we have prepared to build thee an house for thine holy name cometh of thine hand, and is all thine own. வசனம் 17 என் தேவனே, நீர் இருதயத்தைச் சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதைக் கண்டு சந்தோஷித்தேன். Verse 17. I know also, my God, that thou triest the heart, and hast pleasure in uprightness. As for me, in the uprightness of mine heart I have willingly offered all these things. And now have I seen with joy thy people, which are present here, to offer willingly unto thee. வசனம் 18 ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்தச் சிந்தையையும் நினைவையும் இன்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியருளும். Verse 18. O Lord God of Abraham, Isaac, and of Israel, our fathers, keep this forever in the imagination of the thoughts of the heart of thy people, and prepare their heart unto thee. வசனம் 19 என் குமாரனாகிய சாலொமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரமனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். Verse 19. And give unto Solomon my son a perfect heart, to keep thy commandments,
thy testimonies, and thy statutes, and to do all these things, and to build the palace, for the which I have made provision. வசனம் 20. அதின்பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி, இப்போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்துகொண்டு. Verse 20. And David said to all the congregation, Now bless the Lord your God. And all the congregation blessed the Lord God of their fathers, and bowed down their heads, and worshipped the Lord, and the king. வசனம் 21. கர்த்தருக்கு பலியிட்டு மறுநாளிலே சர்வாங்க தகனபலிகளாக 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கடுத்த பானபலிகளையும் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் கர்த்தருக்குச் செலுத்தினார்கள். Verse 21. And they sacrificed sacrifices unto the Lord, and offered burnt offerings unto the Lord, on the morrow after that day, even 1,000 bullocks, 1,000 rams, and 1,000 lambs, with their drink offerings, and sacrifices in abundance for all Israel. வசனம் 22. அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோடே கர்த்தருக்கு முன்பாக போஜனபானம் பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலொமோனை 2ஆம் விசை ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள். Verse 22. And did eat and drink before the Lord on that day with great gladness. And they made Solomon the son of David king the 2nd time, and anointed him unto the Lord to be the chief governor, and Zadok to be priest. வசனம் 23. அப்படியே சாலொமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாயிருந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். Verse 23. Then Solomon sat on the throne of the Lord as king instead of David his father, and prospered, and all Israel obeyed him. வசனம் 24. சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவினுடைய சகல குமாரரும் கூட ராஜாவாகிய சாலொமோனுக்கு அடங்கியிருந்தார்கள். Verse 24. And all the princes, and the mighty men, and all the sons likewise of King David, submitted themselves unto Solomon the king. வசனம் 25. இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலொமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரிக மகத்துவத்தை அவனுக்குக் கட்டளையிட்டார். Verse 25. And the Lord magnified Solomon exceedingly in the sight of all Israel, and bestowed upon him such royal majesty as had not been on any king before him in Israel. வசனம் 26. இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாயிருந்தான். Verse 26. Thus David the son of Jesse reigned over all Israel. வசனம் 27. அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். எப்ரோனிலே 7 வருஷமும் எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாயிருந்தான். Verse 27. And the time that he reigned over Israel was 40 years. 7 years reigned he in Hebron, and 33 years reigned he in Jerusalem.
வசனம் 28. அவன் தீர்க்காயுசும் ஐசுவரியமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர்வயதிலே மரணமடைந்தபின் அவன் குமாரனாகிய சாலொமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். Verse 28. And he died in a good old age, full of days, riches, and honor, and Solomon his son reigned in his stead. வசனம் 29. தாவீது ராஜாவினுடைய ஆதியோடந்தமான நடபடிகளும் அவன் அரசாண்ட விபரமும் அவனுடைய வல்லமையும் அவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் அந்தந்த தேசங்களின் ராஜ்யங்கள் அனைத்துக்கும் நடந்த காலசம்பவங்களும். Verse 29. Now the acts of David the king, first and last, behold, they are written in the book of Samuel the seer, and in the book of Nathan the prophet, and in the book of Gad the seer. வசனம் 30. ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது. Verse 30. With all his reign and his might, and the times that went over him, and over Israel, and over all the kingdoms of the countries. பைபிள் சவாலின் 121வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று முழு அர்ப்பணிப்பும் தாராள மனமும் தேவனுக்கு மகிமை தரும் வாழ்க்கையை உருவாக்குகிறது என்பதை கற்றோம். தாவீதின் உதாரணம் தாழ்மையுடன் வழிநடத்தி நல்ல முறையில் முடிக்க கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு உள்ள அனைத்தும் தேவனுடையது. அவருக்கு திருப்பிக் கொடுப்பது ஆராதனையாகும். நாம் செய்யும் எல்லாவற்றிலும் அவரை முழுமையாக தேடுவோம். ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்த ஒரு வாய்ப்பு. இன்று நீங்கள் மனமாறும் தேவனுக்கு கொடுக்கப் போகும் ஒன்று என்ன? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 121 of our Bible challenge is complete. Today we learned that a life of surrender, generosity, and devotion brings glory to God. David's example shows us how to lead with humility and finish well. Everything we have belongs to God, and giving back to Him is an act of worship. Let us continue to seek Him wholeheartedly in all we do. Each day is an opportunity to honor Him with our lives. What can you offer to God today with a willing heart? Share and let us grow together.